டிடி தமிழ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சித்தர் வழி மருத்துவத்தில் எந்த டாக்டர்கிட்ட போனாலும் கீரை சாப்பிடுங்க, காய் சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. கீரைகளில் எத்தனையோ வகை கீரைகள் இருக்குது. ஒரு 10, 15, 20 வகையான கீரைகள் இருக்குது. எந்த கீரை சாப்பிட்டா நல்லது அப்படிங்கிற கேள்வி எல்லார்கிட்டையுமே இருக்கும். நம்ம பிள்ளைங்கள்லாம் கீரை சாப்பிட்றாங்களா? இன்றைக்கி வீட்டில் தினசரி ஒரு கீரை இருக்கா அப்படின்னா, காயும் சாப்பிட்றதில்ல, கீரையும் சாப்பிட்றதில்ல, பயிறு சாப்பிட்றதில்ல, பழங்கள் சாப்பிட்றதில்ல. ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு சொல்லக்கூடிய துரித உணவை தான் நம்ம பிள்ளைங்க மட்டுமல்ல, இன்றைக்கி பெரியவங்களும் விரும்பி சாப்பிட்றாங்க. வாரம் ஒரு முறை கண்டிப்பாக வெளியில் போகணும், கடைகளில் உணவை சாப்பிடணும், அதுவும் துரித உணவை சாப்பிடணும். நாக்குக்கு சுவையாக இருக்க வேண்டும், பல வடிவங்களில் இருக்கணும், பல நிறங்களில் இருக்கணும். இப்படி தான் இன்றைய தலைமுறை இன்றைக்கி உணவை விரும்புகிறாங்க. உணவில் 6 சுவை நிறைந்த உணவுகளை நம்ம எடுக்கிறோமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அதுவும் கீரைகளை சாப்பிட்றோமானா கண்டிப்பாக கிடையாது. வாரத்தில் 2 நாள் கீரை சாப்பிட்டாவே அதிசயமாக இருக்கும். எல்லா காயும் நம்ம பிள்ளைங்க சாப்பிடுதா? கீரை சமைச்சா சாப்பிட்றாங்களா? அதே போல் பயிர் வேக வச்சா சாப்பிட்றாங்களா அப்படின்னு கேட்டால், பயிர்னா என்ன அப்படிங்கிற கேள்வி தான் நம்ம பிள்ளைங்கக்கிட்ட இருக்கும். அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஜங்க் ஃபுட்டு தான். பாக்கெட்டில் அடைச்ச தின்பண்டங்களை தான் அவங்க பார்த்துருக்குறாங்க, சாப்பிட்றாங்க. அதனால தான் இன்றைக்கி குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாருக்குமே இன்றைக்கி சத்து குறைபாடு, எல்லாருக்குமே இன்றைக்கி நோய் வருவதற்கு காரணம். குறிப்பாக நம்ம உணவில் எல்லோருமே தினசரி ஒரு கீரையை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். குறிப்பாக எந்த கீரையை அதிகமாக எடுத்தால் உடம்புக்கு நல்லது, எந்த நோயும் வராமல், சத்து குறைபாடு வராமல், உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்குன்னு சொன்னால் அதில் ஒரு 4 கீரையை சொல்லுவாங்க. தாளிக்கீரை அப்படிங்கிற ஒரு கீரை, முருங்கைக்கீரை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், தூதுவளைக்கீரை. தூதுவளைக்கீரை எப்போவாவது கிராமங்களில் இருக்கிறவங்க சளி பிடிச்சா அதை ரெகுலராக பண்ணுறதை பார்க்கலாம். சூப்பு வைப்பாங்க, அல்லது ரசம் வச்சு சாப்பிடுவாங்க, அல்லது துவையல் பண்ணி சாப்பிடுவாங்க. தூதுவளை முழுவதுமே வேறு, தண்டு, இலை, பூ எல்லாமே நமக்கு மிகச்சிறந்த ஒரு மருந்து. அடுத்தது அரைக்கீரை, பசலைக்கீரை. இந்த கீரைகளை உணவில் அடிக்கடி நம்ம சேர்த்திக்கணும். இதோட மற்ற கீரைகள், இப்போ பொன்னாங்கண்ணி கீரை, அதே போல் வல்லாரைக்கீரை, மற்ற முருங்கைக்கீரை, இப்படி எத்தனையோ கீரைகள், தண்டுக்கீரை, குப்பைமேனி கீரை, இப்படி மற்ற கீரைகளையும் இந்த கீரைகளோடு தினசரி ஒரு கீரையை உணவில் சேர்த்துக்கிட்டால் மலச்சிக்கல் வராது, குடல் புற்றுநோய் வராது, அதே போல் வயிற்றில் பூச்சி தொந்தரவு இருக்காது, எந்த தொந்தரவும் நமக்கு ஏற்படாது. மூலம் பௌத்திரம் மேக்சிமம் பார்த்திங்கன்னா இந்த கீரை அதிகமாக எடுத்துக்கிறவங்களுக்கு மூலம் பௌத்திர தொந்தரவே ஏற்படாது, ஆசன வாயில் பிரச்சனையே ஏற்படாது. அதனால தான் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணுவாங்க, வெறும் கீரையை மட்டுமே ஏதாவது ஒரு வேலையில் பார்த்திங்கன்னா முழு உணவாக அந்த கீரையை மட்டும் போட்டு சாப்பாட்டில் போட்டு சாப்பிடுவாங்க. அதுவும் சிறுதானிய உணவில் சேர்த்து சாப்பிடுவாங்க. அப்பொழுது அவர்களுக்கு குடல் புற்றுநோய், மூலம் பௌத்திரம், மலக்கட்டு பிரச்சனை, அதே போல் வயிற்று புண்கள் பிரச்சனையெல்லாம் அவர்களுக்கு ஏற்பட்டதே கிடையாது. புற்றுநோய் பாதிப்பிலிருந்து இந்த கீரையை தொடர்ந்து சாப்பிடும் பொழுது நமக்கு அதை தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த கீரைகளுக்கு இருக்கிறது. அதனால தான் நம்ம சொன்ன அந்த தாளிக்கீரை, முருங்கைக்கீரை, பசலைக்கீரை, அதே போல் தூதுவளை கீரை, அதே போல் அரைக்கீரை, இந்த கீரைகளை உணவில் நீங்கள் அடிக்கடி சேர்த்துக்கொள்ள வேண்டும். கீரைகளை சேர்க்கும் பொழுது நார்ச்சத்து நமக்கு கிடைக்கிறது. அதே போல் உடம்பில் பார்த்திங்கன்னா எதிர்ப்பு சக்தி, நோய் எதிர்ப்பு சக்தி, இம்யூனிட்டின்னு சொல்லக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு அதிகரிக்கிறது. நோய் தொற்றிலிருந்து இது நம்மளை பாதுகாக்கிறது. மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.